பசுமைச்சாரல் சேனலுக்காக அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறிக்கொள்வது உங்கள் நண்பன் உதயகுமார். எல்லோரும் நலமா? நாளொரு செய்தியை உங்களுக்காக நாங்கள் இந்த பசுமைச்சாரல் சேனலில் வழங்கிக் கொண்டிருப்பது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நாளுக்கு நாள் எங்களுக்கும் பார்வையாளர்கள் அதிகமாகிக் கொண்டே போகிறார்கள். அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்று என்னோட பக்கத்திலே இருக்கு பார்த்தீங்களா, எருக்கஞ்செடி. இந்த எருக்கஞ்செடியை பற்றி தான் சில அபூர்வ தகவல்களை நான் உங்களுக்கு தரவிருக்கிறேன். இது முதல்ல தெய்வீக குணம் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இதுல வெள்ளை இருக்கு, நீல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகை இருக்கு, 8-9 வகை இருக்கு. இதுல வெள்ளருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியான ஒரு இடம் உண்டு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வெள்ளருக்கு சிவபெருமானோட அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால்தான் சிவபெருமானுக்கு இது உகந்த மலர் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்புறம் இதை வீட்டில் வளர்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை இருந்துட்டு தான் இருந்தது. முதல்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எந்த செடியிலிருந்து பால் வடியுதோ அந்த செடி வீட்டில் வளர்க்குறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்புறம் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெள்ளருக்கு எங்கே இருக்கிறதோ அந்த வேரை கண்டால் பாம்பு வருவதற்கு அச்சப்படும். பாம்பு மாத்திரமல்ல, விஷ ஜந்துக்கள் யாவுமே இந்த வெள்ளருக்கின் வேரை கண்டால் மிகவும் அச்சப்படும் என்பது உண்மை. அதனால் தான் என்ன செய்கிறார்கள் என்றால், இப்போது வீட்டில் வளர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். கிட்டத்தட்ட எல்லாருமே கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்றாங்க, கொண்டு போய் இந்த செடியை வச்சு வெள்ளருக்க வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வேர்ல இருந்து, வெள்ளருக்கன் செடியோட வேர்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா, பிள்ளையார் பொம்மை செஞ்சு அதுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கு. அதை வீட்டில் வச்சுட்டோம்னா சகல சௌகரியமோ சௌபாகியமோ நடக்குன்றது ஒரு நம்பிக்கை. அதனால இந்த வெள்ளருக்கு வேரில் இந்த பிள்ளையார் செஞ்சும் வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த நாட்டு மருந்து கடையில் போய் என்ன பண்றாங்கன்னா, வெள்ளருக்கு வேரை வாங்கிட்டு வீட்டு முன்னாடி கட்டுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ அந்த வெள்ளருக்கு நீங்க கட்டிட்டீங்களோ எதிர்மறை ஆற்றலை இது தடுக்க வல்லது. அதாவது எதிர்மறை ஆற்றல் வீட்டுக்குள்ள வராம தடுக்கணும்னா இதை வீட்டுக்கு முன்னாடி கட்டி வச்சா போதும். அப்புறம் இந்த எருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 12 வருஷம் தண்ணியே ஊத்தலைன்னா கூட சரி, சூரிய கிரணங்கள்ல இருக்கிற தண்ணீரை எடுத்துக்கிட்டே இது வளர்ந்துருமா. அந்த அளவு இது தண்ணி நீங்க ஊற்றி வளர்க்கணும் கிடையாது, ஒன்றும் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் கிடையாது. அது பாட்டுக்கு தன்னிச்சையாக வளரக்கூடிய ஒரு அருமையான செடி. அப்புறம் இதில் என்ன மெடிசின் வேல்யூ இருக்குது? இதில் எல்லாமே மருத்துவ குணங்கள் அடங்கியது தான். இதனுடைய இலை, இதனுடைய தண்டு, இதனுடைய பூ, இதனோட வேர் எல்லாமே மருத்துவ குணங்கள் வாய்ந்தது அப்படின்றது ஒரு மறுக்க முடியாத உண்மை, ஆச்சரியமூட்டும் உண்மை. அதாவது காலில் முள்ளு தச்சிச்சுன்னு வச்சுங்களேன், இந்த எங்கே உடைச்சாலும் பால் வரும். இந்த செடியில் எங்கே உடைச்சாலும் அந்த பாலை என்ன பண்ணலாம், அந்த முள்ளு கிட்ட வச்சுட்டோம்னா அந்த இடம் அப்படியே மிருதுவாயிடும், சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த முள்ளை ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். அதுக்கு முதல்ல இதை நம்ம இந்த பாலை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த குதிக்கால் வலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வலியை நீக்க வல்லது இந்த அருமையான இலை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு செங்கல் இருக்குது, அது நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த செங்கலை கீழே வச்சுட்டு அது மேலே இந்த இலையை 2-3 வச்சுட்டு நமக்கு தாங்குற அளவுக்கு அந்த சூடு மேலே அந்த கால் வச்சோம்னா வலி இருந்த இடம் தெரியாமல் பறந்து போயிடுங்க. அப்படி ஒரு அருமையான இலை இது அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்புறம் இந்த பிள்ளையார் சிலைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்துமாக்கு நல்ல மருந்து. இதனோட தண்டையும் வேரையும் யூஸ் பண்ணோம்னா, அந்த கொதிக்க வச்சு அந்த வேரோட தண்ணியை கொஞ்சம் சாப்பிட்டு வந்தோம்னா ஆஸ்துமா சுத்தமாக வராது. அப்புறம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த பூவெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூவெல்லாம் காய வச்சு பொடி செஞ்சு அதனோட சர்க்கரையை கலந்து கொஞ்சம் அப்படி தண்ணியில் குடிச்சு வந்தோம்னா அது ரொம்ப ரொம்ப மெடிசன் வேல்யூ. இந்த கோழை இதெல்லாம் கூட குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி, இந்த பூ, மிளகு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்சி காய வச்சு இதில் பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் குடிச்சு வந்தீங்கன்னா இறைப்பு, மூச்சிறைப்பு நோய் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட விலகி போய்டும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பூவை கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு எங்கெங்கெல்லாம் கட்டி இருக்கோ, எங்கெல்லாம் புண்ணு இருக்கோ அது மேலே கட்டிட்டிங்கன்னா இருந்த இடம் தெரியாமல் இது மறைஞ்சிடும். இப்படி இலை, பூ, பட்டை, வேர் மொத்தமே செடியே என்னன்னு கேட்டிங்கன்னா, இது மெடிசினல் வேல்யூ, அதாவது மருத்துவ குணங்கள் வாய்ந்த செடி என்பதால் இதை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்குள்ளே வளர்க்கலாம் அப்படின்றத எல்லாருமே இப்போ ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால்
வெள்ளேற்கஞ்செடி வீட்டில் இருந்தால் நல்லது. முக்கியமாக என்னென்னா விஷ ஜந்துக்கள் வராது. அதுக்கப்புறம் இதனோட காற்று பட்டு நம்ம வீட்டுக்கு இந்த எதிர்மறை சக்தியும் வருவதும் தடுக்கப்படும் என்கிற ஒரு அருமையான செய்தியை உங்களிடையே இன்று பகிர்ந்து கொண்டு ஒளிப்பதிவாளர் நீலகண்டனுடன் விடைபெறுகிறேன். அதேபோல் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் இந்த பசுமை பூங்காவின் எதிரே இருக்கும், பிரதான வாயிலின் எதிரே இருக்கும் பில்லா ஹேர் ஸ்டைலிஸ்ட் என்ற ஹேர் ஸ்டைலிஸ்ட் தான் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.